வணக்கம். வருகின்ற ஜூலை 21, 2024 நாள் காலை 9 மணிக்கு இப்போ கிந்தா இந்தியர் சங்கத்திலே நடைபெறுகின்ற பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாட்டின் ஏற்பாட்டுக்குழு தலைவர் அருள் ஆறுமுகம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆக இந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக அல்லது சிறப்பு இலக்கிய உரை நடத்துவதற்காக தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பேத்தி டிஎஸ்கே மயூரி அவர்கள் இந்த விழாவிலே கலந்து சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். ஆக இந்த மாநாடு பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தோடு இணைந்து நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்பதை உளப்பூர்வமாக உணர்ந்தவர்கள் நாம். ஆக அந்த வகையிலே இந்த மாநாடு வெற்றி பெறுவது உங்கள் கையிலே தான் இருக்கின்றது. ஆக இந்த மாநாட்டிலே அதிகமான ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் சங்கர். டுடே மீடியாவின் ஒரு அற்புதமான நேர்காணலம் காண இருக்கிறோம். வணக்கம். உலக தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வாக இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற ஒரு மாபெரும் நேர்காணல் யார் என்றால், தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற தமிழ் மக்களினுடைய கல்வி கடவுளாக இன்று வரை காலம் முழுவதும் அழியா புகழ் பெற்று கொண்டிருக்கிற நமது தந்தை மதிப்பிற்குரிய காமராஜர் ஐயா அவர்களுடைய பெயர்த்தி கல்வி கடவுள் காமராஜர் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய அம்மையார் டிஎஸ்கே திருமதி மயூரி கண்ணன் அவர்களை நாம் இப்போது நேர்காணல் செய்ய இருக்கிறோம். இந்த நேர்காணலுக்கான காரணம் என்னவென்றால், உலகெங்கும் வாழும் தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு மாபெரும் மாநாடாக மலேசியாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற முத்தமிழ் பாவலர் மன்றம் அதனுடைய செயல்பாடுகள் கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியே தன் வாழ்நாள் பணியாக செய்து கொண்டிருக்கின்ற அதனுடைய நிறுவனர் மாநாட்டினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கல்வி ரத்னா கவிஞர் முனைவர் அருள் ஆறுமுகம் கண்ணன் ஐயா அவர்களுடைய பெரும் முயற்சியினால் பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர்கள் மாநாடு வருகின்ற ஜூலை மாதம் 21ஆம் நாளில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே மாநாட்டில் பங்கு பெற இருப்பவர் நமது சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய அம்மையார் டிஎஸ்கே திருமதி மயூரி கண்ணன் அவர்கள். அவர்களிடம் இப்போது நாம் தமிழ்மொழி குறித்த சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் அம்மா. நாம் இதுவரைக்கும் உலக தமிழர்களை ஒன்றிணைக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பில் உலகம் என்னதான் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, குறிப்பாக மலேசிய நாட்டில் தமிழர்களுடைய ஆதிக்கம், தமிழ் நெஞ்சங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இன்று வரை தமிழர்களைப் போல அப்படி நிழலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். அப்படி உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுடைய மனங்கள், உங்களுடைய எண்ணங்களை எப்படி பரவலாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தற்போது மலேசியா செல்ல இருக்கின்ற அதற்கான காரணத்தையும், ஐயா காமராஜனுடைய அந்த கல்வி பணியை நீங்கள் எந்த அளவுக்கு இன்று வரை ஒரு உயிர் மூச்சாக தொடர் பணியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் வரிகளோடு பச்சை தமிழனின் பேத்தியாய் மலேசிய மண்ணிற்கு நான் செல்லவிருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அந்த ஈப்போ முத்தமிழ் மன்றத்தினுடைய சார்பாக 22 ஆண்டு காலம் தமிழ் பணியை மிகச் செவ்வனே செய்து வருகின்ற இவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இப்போ 3 புத்தக வெளியீடு, சிறுகதை தொகுப்புகளை வெளியிடுவது மற்றும் கடல் கடந்து சென்றிருக்கின்ற அத்தனை தமிழ் எழுத்தாளர்களை ஒன்றிணைக்கும் பெரும் முயற்சி. இந்த முயற்சியில் நானும் ஒரு துளியாக பங்கு கொள்வதில் மிகவும் பெருமகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறேன். இதற்கு மேலாக மலேசியாவில் ஐயாவினுடைய பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவினுடைய தபால் தலை வெளியீட்டு அப்படிங்கிறது எந்த நாட்டிலையுமே நடைபெறாத ஒரு விஷயத்தை இந்த மலேசியாவில் வாழ்கின்ற தமிழ் இனத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களுடைய முயற்சியால் ஐயாவினுடைய அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருந்தது. அதற்குமே நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஐயாவினுடைய ஐம்பொன் சிலை திறந்து வைத்திருக்கிறார்கள் அங்கே. அந்த அதையும் பார்வையிட போகிறோம். பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தோடு இணைந்து
அதனுடைய தலைவர் திரு பழனி சுப்பையா அவர்களுடைய தலைமையிலும் இந்த 10 எழுத்தாளர்களுடைய சிறுகதை தொகுப்புகள் வெளியீடு மற்றும் பன்னாட்டில் சேர்ந்த அத்தனை எழுத்தாளர்களையும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைத்து நடக்கவிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் பெருமளவில் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றியடைய செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களோடு சேர்ந்து தமிழ் வளர்ச்சியில் நானும் பங்கேற்பதில் பெருமிதமும் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஆழமான தமிழ்மொழி சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதில் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான வினா என்னன்னு சொன்னால், உலக நாடுகளில் எத்தனை நாடுகளில் தமிழ்மொழி பேசினாலும் கூட குறிப்பாக மலேசிய நாட்டில் தமிழ் பள்ளியே எங்கள் தேர்வு அப்படிங்கிற முழக்கம் இன்று வரை ஓயாமல் ஒரு அலை போல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் கல்வி கடவுள் காமராஜர் ஐயா தான் இதுக்கான முதன்மை காரணம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீங்கள் வளரும் தலைமுறையை மாணவர்களை எப்படியெல்லாம் இந்த தொடர் வழி நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்க அப்படின்ற கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்கம்மா. ஐயாவினுடைய எத்தனையோ தலைவர்கள் இங்கே வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு அவரை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் எடுத்த எத்தனையோ திட்டங்கள் பொதுமக்களுக்கானது, நாட்டு மக்களுக்காக அதையெல்லாம் செஞ்சாலும் மிகச் சிறப்பானது என்னென்னா, கல்வியை அவர் கையில் எடுத்தது தான் அவரை பெருந்தலைவராக உயர்த்தி காட்டியது. கல்வி தான் ஒரு சமுதாயத்தையே இருள் நீக்கி அதிலிருந்து ஒரு மலர்ச்சியை கொண்டு வர முடியும்னு ஐயா 100% நம்பினாங்க. அதற்கான வளர்ச்சிக்கான விதைகளை வழிநெடுகிலும் தூவினாங்க. அதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இத்தனை பள்ளிக்கூடங்கள் எல்லா மக்களும், ஏழை எளிய மக்கள்லேருந்து எல்லாருமே படித்து மேலே வர்றதுக்கான ஒரு அடிப்படையை உருவாக்கி கொடுத்தது ஐயா காமராஜர் அவர்கள் தான். இது நம்ம தமிழகம் மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமல்லாமல், உலக நாடுகள் முழுக்குமே ஐயாவினுடைய திட்டங்கள் பெருமளவில் கொண்டு போய் சேர்ந்துருக்கு. அவருடைய சிந்தனைகள் அந்த மாதிரி. அதாவது பசியோடு இருக்கிற ஒருத்தன் படிக்க முடியாது, எந்த காரியமுமே செய்ய முடியாது. அப்போ அவனுக்கு முதல்ல உணவை கொடுங்க, அவன் ஆசையாக படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு அறிவு பசி மட்டும் இல்லாமல் அவனுடைய வயிற்று பசியையும் போக்கணும் அப்படின்னு ஆழமாக சிந்தித்த ஒரு அருமையான தலைவர் ஐயா அவர்கள். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்று போல தான் இருக்கணும் அப்படின்றத சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்க மனசில் பதியணுங்கிறதுக்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்ததும் ஐயா காமராஜர் அவர்கள் தான். இந்த மாதிரி ஒன்றும் மக்களுடைய மனசில் ஐயாவினுடைய திட்டங்கள் எல்லாமே நிலச்சி நிற்குது. அதில் இந்த தமிழ் வழி கல்வி என்பது இங்கே எல்லா பள்ளிக்கூடங்களுமே, அரசு பள்ளிகள் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி, ஓராசிரியர் பள்ளி அப்படின்ட்டு தொடர்ந்து பள்ளிக்கூடங்களை நிறுவுவது தான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாகவே வச்சுருந்தாங்க ஐயா அவர்கள். அது மாதிரி இன்றைக்கி பல நாடுகளில் இருந்தாலும், குறிப்பாக மலேசியா மக்கள் பார்த்திங்கன்னா தமிழை கையில் எடுத்து மிகச் சிறப்பான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம தமிழை படிக்கணும்? எத்தனையோ மொழிகள் இன்றைக்கி இருக்குது. ஆங்கிலம் படிக்கலாம், ஆங்கிலம் படிக்கிறது, மற்ற மொழிகள் படிக்கிறது எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு தேவைதான். என்றாலும் அவை எல்லாமே உங்களுக்கு பணம் ஈட்டி கொடுக்கும். ஆனால் மன நிம்மதியையும் வாழ்க்கைக்கான வழிகளையும் மேலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் உங்களுடைய சிந்தனை, நீங்கள் வாழ்கிறதுக்கான எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அருமையான மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தான். இந்த தமிழ் மொழியை இளைய சமுதாயத்தினர் கையில் எடுத்து படிக்கும்போது தான் இதில் எவ்வளோ அருமையான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வாழ்கிற தேசம் மட்டும் இல்லாமல் எல்லா உலகெங்கிலும் இதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்துத்துறையில் சேர்ந்தவங்க அப்படின்ட்டு கொட்டி கிடக்கிற வாய்ப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. அதனால தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமே நிறைய மாணவர்களை சந்திக்கணும். அவர்கள் நல்ல ஒரு மேலான ஒரு கல்வியை பயின்று ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை ஒரு நல்ல படித்து மேலே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்ப சூழ்நிலையே மாறி போய் மேலான இடத்துக்கு வந்துடும். அதுக்கான முயற்சிகளை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதில் நம்ம அவங்களுக்கு வசதி இல்லை, அதனால் அந்த படிப்பு பாதியிலே நின்றக்கூடாது அப்படின்னெல்லாம் அது தடைப்படாமல் இருக்கிறதுக்காக இங்கே என்னால் முடிந்த உதவிகள், என்னுடைய பொருள் செலவிலையும் அரிமா சங்கம் இதில் உதவி கேட்கும் போதெல்லாம் நிச்சயமாக கொடுத்துட்றாங்க. இந்த மாணவர்களுடைய பள்ளி படிப்பு தடைப்படாமல் மேல் படிப்புக்கு அவங்க போகிறதுக்கான உதவிகள் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதையும் தாண்டி நிறைய குழந்தைகள் மதிப்பெண்கள் கம்மியாக இருக்குது, மனம் உடைஞ்சி அவங்க இறப்பு வரைக்கும் போகிறாங்க, போதை பழக்கத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் கூட கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள மேலான இடத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சிகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். இது மாதிரி இன்னும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த குழந்தைகளோட செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐயாவினுடைய பேத்தியாக
நான் எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். நான் கல்வி பணியில் ஐயாவும் செய்த மகத்தான பணிகளுக்கு நடுவில் ஒரு சின்ன துளியாக நான் வந்து முன்னெடுத்து இதில் நான் போய்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உள்ளபடி மிக மகிழ்ச்சி. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய கருத்துக்களை அழகாக பதிவு செஞ்சீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர்கள் மாநாடு 2024 ஜூலை நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கு நீங்கள் மலேசியா செல்ல இருப்பது எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய டுடே மீடியா சார்பாக நெஞ்சுமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.